இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெண்ட் என்னும் காலங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதை தகுந்த முறையிலே நீங்கள் நிறைவு செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளை உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு விசேஷித்த நாளாக கொண்டாடுகிறார்கள். புனித வெள்ளி, பெரிய வெள்ளி என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த நாள் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நமக்கு முன்பாக வைக்கிறது. ஆனால் பலர் செய்கிற தவறு என்னவென்றால், இந்த நாளை ஒரு துக்கப்படும் நாளாகவும் கிறிஸ்துவின் மரணத்திற்காக தங்கள் அனுதாபத்தை தெரிவிக்கும் நாளாகவும் அவர்கள் கிறிஸ்துவின் மரணத்திற்காக பரிதாபப்படும் நாளாக நினைவு கூர்வதுதான் வேதனை மிகுந்தது. அதற்கு மாறாக சிலுவையில் இயேசு மரித்ததின் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னவென்று நாம் திரும்பி பார்ப்போமானால் அது மிக மேன்மையானது. 3 உண்மைகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். முதலாவதாக, சிலுவை கிறிஸ்துவினுடைய மரணத்தை நமக்கு முன்பாக வைக்கும்போது சிலுவை முடித்து வைத்திருக்கிறது. எதை முடித்து வைத்திருக்கிறது? காலா காலங்களும் மனித மீட்புக்காக இருந்த தேவையை அது முடித்து வைத்திருக்கிறது. அப்படியானால் நிறைவு செய்திருக்கிறது என்று நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். மனிதன் தன்னுடைய மீட்புக்காக இனி எந்த விதமான கிரியையையும் செய்ய வேண்டியதில்லை. கிறிஸ்து அவனுக்காக சிலுவையிலே அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். இனி அவன் அவர் மேல் விசுவாசம் வைத்தால் போதுமானது, அவன் மீட்கப்படுவான். எனவே சிலுவை இரட்சிப்புக்கான கிரியைகளை முடித்து வைத்திருக்கிறது. இதைத்தான் யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இயேசு சொன்னார், முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். அதற்கு என்ன அர்த்தம்? கிரேக்க வார்த்தையின் பொருள் என்னவென்றால், முடிந்தது என்கிற வார்த்தைக்கு பின்னால் அம்மட்டாக பூரணமாக முடிந்தது என்பது அதன் பொருள். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இனி அதற்கு எந்த விதமான இணைப்புகளோ அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களோ தேவையில்லை. பூரணமாக எல்லாவற்றையும் இயேசு முடித்து விட்டார் என்பதற்கான ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் ஆசிரியர் 12வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எனவே மீட்புக்கான கிரியைகள் செய்யப்பட வேண்டியதில்லை. அதற்கான தேவை முடிவடைந்தது. சிலுவை முடித்து வைத்திருக்கிறது. இரண்டாவதாக, சிலுவை துவக்கி வைத்திருக்கிறது. என்னத்தை துவக்கி வைத்திருக்கிறது? கடவுளுடனான உறவு நிலையை புதிய விதத்திலே அது துவக்கி இருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு சிலுவையில் ஜீவனை விட்டபோது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. எதற்காக இந்த திரைச்சீலை தேவாலயத்திலே இருந்தது? மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிப்பதற்காகத்தான் இடையிலே இந்த திரை இருந்தது. எந்த மனிதர்களும் அந்த திரையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக முடியாது. அங்கே ஆசாரியன் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். அவனும் வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவாரண நாளிலே அங்கே பிரவேசிக்க முடியும். அங்கே போய் அவன் கடவுளிடத்திலே மக்களுக்காக பரிந்து பேசி மத்தியஸ்தம் செய்து மக்களுக்கான பாவ மன்னிப்பை அவன் பெறுவான். பாவ நிவாரண நாள் என்கிற ஒரு நாளிலே இது பழைய ஏற்பாட்டிலே நிறைவேறினர். எனவே மனிதன் கடவுளை நேரடியாக நெருங்க முடியாது. அவனுக்கு மத்தியஸ்தம் செய்கிற ஒரு மனிதன் தேவை என்கிற நிலைதான் அதுவரைக்கும் இருந்தது. ஆனால் இயேசுவின் மரணத்தின் போது
தானாக கிழிந்த இந்த திரைச்சீலை அல்லது கடவுளால் நடந்த இந்த செயல் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. இனிமேல் மனிதன் கடவுளை நெருங்கி வருவதற்கு அவனுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, எந்த விதமான மனித மத்தியஸ்தமும் தேவையில்லை. நேரடியாக அவனே கடவுளிடத்தில் வந்து அவருடன் உறவு கொள்ளலாம். இயேசுவே நமக்கு மத்தியஸ்தராக மாறி இருக்கிறார். அவர் மூலமாய் எந்த மனிதனும் பிதாவினிடத்தில் நேரடியாக வரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறான். எனவே இது ஒரு புதிய உறவு நிலையை துவக்கி வைத்திருக்கிறது. மூன்றாவதாக சிலுவை ஒரு தொடர்ச்சியை கொடுத்திருக்கிறது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த உறவு நிலையிலே ஒரு புதிய நிலையை அது உருவாக்கி ஒரு தொடர்ச்சி நிலையை கொடுத்திருக்கிறது. என்ன தொடர்ச்சி நிலை? கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய உள்வாசத்தை பெறும் ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான். பழைய ஏற்பாட்டிலே நிரந்தரமாக எந்த மனிதன் மீதும் தங்கியிராத பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு உயிர்த்தெழுதலுக்கு பின்பு யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே நிரந்தரமாக அவர் உள்வாசம் செய்து உறவின் தொடர்ச்சியை நீடித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சிலுவை மரணம் நிகழ்ந்திராவிட்டால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகி இருக்காது. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார், நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வர முடியாது என்பதை ஆண்டவர் மிக தெளிவுபட தம்முடைய மரணத்திற்கு முன்பாக சீஷர்களுடன் பகிர்ந்து கொண்டார். எனவே சிலுவை ஒரு தொடர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இறை மக்களே, இந்த நாளிலே பக்தி பூர்வமாக ஆலயத்திற்கு செல்லுவதற்கு ஆயத்தமாகிவிட்ட நீங்கள் அல்லது சென்று வந்திருக்கிற நீங்கள் இந்த 3 நிலைகளில் உங்களை வைத்திருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் இந்த நாளுக்கான உண்மையான அர்த்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கும். சிலுவை முடித்து வைத்திருக்கிறது, சிலுவை துவக்கி வைத்திருக்கிறது, சிலுவை தொடர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அர்ப்பணிப்போமா? மன்றாடுவோம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, இந்த அன்புக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இதை பெறாத நிலையில் இருக்கிற நான் அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கடவுளிடத்திலே மன்றாடுங்கள். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளை நாங்கள் மிக நன்றியோடு நினைவு கூறுகிறோம். சிலுவையில் நீர் செய்து முடித்த மாபெரும் மீட்பின் கிரியைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இரட்சகராய் எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுவதற்காக நன்றி. இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.